வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கடந்த சீரீஸ் எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்தோட குணாதிசயங்களும் அவங்களுக்கு என்ன போராட்டம், என்ன மன வலிமை அப்படிங்கிறத ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி துலா லக்னம் சொல்லும் போது உங்க ஜோதிட புரிதல்ல இருக்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. ஓகே. அதாவது சுக்கரனுடைய வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு. இயற்கையிலேயே ஆண் அப்படிங்கிறதை மேஷமாகவும் பெண்ணுங்கிறத துலாமாகவும் நம்ம திருமண தோஷம் பார்க்கறதுக்கெல்லாம் அடிப்படையில் முன்னோர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால ஆண் என்றால் மேஷம், பெண் என்றால் துலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கு. அதனால பெண்களுக்கு உண்டான அங்கங்கள், நம்மளுடைய உடம்பு உறுப்புகள் அப்படிங்கிறது துலாத்திலிருந்து எண்ணி வந்துக்கலாம். துலாத்தை லக்னமா வச்சு தலை, அப்படி பெண்ணுக்கான தலை உறுப்பு அப்படின்றது எடுத்துக்கலாம். அப்படி தலைன்னா சிந்தனை தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சிந்தனை என்ன ஆகும்னா, அங்கே உள்ள இருக்கிற ராகு கிளப்பி விட்டுட்டே இருப்பார். ஏன்னா சுவாதி அங்கே தான் இருக்கு. அவர் கிளப்பி விட்டுட்டே இருப்பார். என்ன கிளப்புவாருன்னா, ஆடம்பரம், படோடாபம், அசுர வளர்ச்சி, நாமளும் மற்றவங்க மாதிரி பெரிய லெவலில் இருக்கணும், இயற்கையாக தோன்றது தான். அந்த ராகு கொஞ்சம் அதிகமாக ஏற்றி விடுவார். அந்த மாதிரி பண்ணும் பொழுது ராகு அமைப்புகளில் நல்லா இருந்தால் தான் நல்லது நடக்கும். அளவுக்கு மீறி, ஏன்னா இது காற்று ராசி, அளவுக்கு மீறின ஆசையை அந்த காற்று ராசியானது கிளப்பி விடுது. ஆணவ குணமும் மிகுதியாக இருக்கு. என்னால் முடியும், என்னால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது வெறும் தன்னம்பிக்கையா இல்லாமல் அது ஆணவமாக மாறி. ஏனென்றால் அங்கே சுக்கிரன் என்கிற ஒரு ஆடம்பர மாயாவி இருக்கார். அந்த மாயாவியும் இந்த ராகுவும் சேர்ந்துக்கிட்டு கிளப்பி விட்டுருவாங்க. அதில் அவங்களுடைய இயல்பில் அதாவது இயக்கத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற மற்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சித்திரையாக இருக்கார், அதுக்கப்புறம் குரு இருக்கார், விசாகமாக இருக்கார். இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சித்திரை இடத்துல லக்ன புள்ளியாக சித்திரை 3-4 பாதங்கள் அங்கே இருக்குது. அங்கே லக்ன புள்ளியாக அமைஞ்சதுன்னா சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனில் அவங்களுடைய சிந்தனை இயங்கும். அப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன? பேச்சு. இவங்களுக்கு 2ஆம் இடம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம். இவர் சுக்கிரன் வீடு. அதனால் இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டு பிரியப்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். யாருனாலும் ஒரு ஃபாலோ ஆயிடுறது. இயற்கை வசீகரம்னு எடுத்துக்கலாம். அந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நாம் பல முறை சொல்லியிருக்கிற மாதிரி, ஆண்களுக்கான கலத்திரகாரகன் சுக்கிரன் என்றால் பெண்களுக்கான கலத்திரகாரகன் செவ்வாய். அதனால இயல்பிலேயே இவங்களுக்கு அந்த கிளர்ச்சி, பருவ கிளர்ச்சி, அதனுடைய பாலியல் கிளர்ச்சிங்கிறதுல கொஞ்சம் இந்த செவ்வாய் லக்ன புள்ளியில் அமையும் பொழுது, இவங்க பிறக்கும்போது ஜனனஜாதத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஒரே சேர்க்கையாகவோ கெட்டிருந்தாலோ, பிரச்சனைகள் கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாம் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிற போதே ஜாதகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொண்டு வரலாம், அல்லது வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா யதார்த்தம் என்பது அப்படியே நம்புறது. இப்போ வெகுளித்தனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்களில் வெகுளித்தனமாக இருக்கிறது அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சிக்கலை புரியாமையே பழகிறது. நான் ஃப்ரெண்டாக தான் பழகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறது, ஆனால் அங்கே ப்ராப்ளமாக பழகும்போது, அதில் ப்ராப்ளம் வர்றதை அனுபவிக்கும் போது அப்போ கஷ்டப்படுறது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட விபரீத வரும்னு தெரியாமல் முடிவெடுக்கிறது. அது மாதிரியான சூழலை துலா லக்னம் உருவாக்கும். ஆனால் பேருக்கு அவர் தராசு தான் அங்கே சிம்பல். பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் சமமாக நோக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. ஏன்னா குருவனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கு. அவர் ஒரு நீதி சட்ட வல்லுனர், சட்ட கருத்துக்களை எல்லாம் இவருக்கு தர்மம் நியாயத்தெல்லாம் திணிச்சாலும் கூட இந்த ஆசை அப்படிங்கிற விஷயம்தான் துலாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப சுக்கிரன் வீடு அப்படிங்கிறதுக்கு குரு எதிரி தானே. இவர் அசுர குருன்னா அவர் தேவகுரு. ஆனா அப்பேற்பட்டவர் அவர் 6ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் தான் அதிபதியாகிறார். அதனால போய் ஒரு சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அது குருவா வேலை செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனால் இது ரிலேஷன்ஷிப்ல போய் குருவனுடைய தாக்கத்தை மிக்ஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும்.
அதனால இதுல அடிப்படையில தெரிஞ்சுக்க வேண்டியது உடன்பிறப்புகளாகட்டும், இவங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும், இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், உறவுகளாக எந்த மாதிரியான கூட பிறந்த உறவுகளாக இருந்தாலும், தூரத்து உறவுகளாக இருந்தாலும், இது வேலை செய்யற இடத்துல ஏற்படக்கூடிய பழக்கங்களாக இருந்தாலும், வெகுளித்தனமா பழகிறதுனாலையும் இவங்க வந்து சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறதுனாலையும் இவங்க வந்து நிலைத்த உறவை கட் பண்ணிடுவாங்க. ஒரு உறவினுடைய முழு சுகத்தையும் லைஃப் லாங் டேர்ம்ல அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு ஏமாற்றம் இருக்காங்க. ஏமாற்றம் இருக்கு. காரணம், நம்ம எப்படி செவ்வாய் வீடை பத்தி பேசணுமோ 1-8, அதே மாதிரி இங்கேயும் 1-8 சுக்கிரனா வரும். 8ஆம் வீடான ரிஷபம் இவங்களுக்கு சுக்கிரனாவே வருது. பேராசை இருக்குமாங்க? அதுதான் ராகு தூண்டுறாரு. ஏன்னா சுக்கிரனுடைய இயல்பு வந்து உலக இன்பங்களை அனுபவிப்பது அந்த ஏரியா. ஆனா உள்ளுக்குள்ள நட்சத்திரமா இருக்கிற ராகுவும் சுக்கிரனும் காம்பினேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா தான் திங்க் பண்ணுவது. எதை திங்க் பண்ணாலும் நம்ம வாழ்ந்தா இப்படி வாழணும், நம்ம பழகுனா இப்படி பழகணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு உயர்வா நினைச்சுக்க. அப்ப என்ன ஆகும்னா, நமக்குள்ள தகுதி என்ன, நமக்குள்ள திறமை என்ன, நமக்குள்ள கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நாம முடிவெடுக்கணுங்கிறத மறந்து மெய்மறந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே காற்று ராசி, அது பறக்கிறது வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த காற்று ராசியில இது வந்து சரராசி, அதாவது மிதுனம் வந்து உபயராசி. காற்று ராசியில அந்த காற்று என்பது நிலையில்லாத காற்று. அதே வந்து சரராசின்னா இது ராக்கெட் வேகம். இதே கும்பராசியில ஸ்திரராசி அப்படிங்கிறது வந்து நிலைத்த தன்மை. அது வந்து ஹெலிகாப்டர் மிதக்கிற மாதிரி தான். ஹெலிகாப்டர் வந்து இப்படி அப்படின்னு தான் போகும். இப்போ இதே மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோப்ளானே வச்சுக்கலாம், போயிட்டு வரலான்ட்டு. அதே இந்த காற்று ராசி எப்படி இருப்பீங்க? ராக்கெட் வேகம். அதனால வந்து சரம் என்றால் அதிக வளர்ச்சி. இந்த அதிக வளர்ச்சியான ஒரு திங்கிங்கை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணாலே பெரிய அளவில் மேன்மை அடைஞ்சிருவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குரு வந்து இவங்களுக்கு ஆகாத கிரகம் தான். கோச்சாரமா பார்த்தீங்கன்னா 8ல தானே இருக்காரு. அப்போ நல்லது தானேங்கய்யா? லக்னத்திலேயே குருவனுடைய புள்ளி இருக்கு இல்லையா? குரு என்ற சிந்தனை இவங்க லக்னத்திலேயே இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கு. அந்த குரு தான் இவங்களை வந்து கொஞ்சம் படிப்பினை சொல்லி காப்பாற்றுவார். இப்ப குருவனுடைய புள்ளியில அமைஞ்சு குரு நல்லா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஆசையில சிக்க மாட்டாங்க. அது 1, 5, 9லயே கான்செப்டா இருந்தா இவங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பாங்க, உறவுகளை பாதுகாப்பாங்க. அந்த வகையில் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பணம், பதவி, சொகுசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்குற இடம் வந்து 2, 6, 10. 2ஆம் இடமான விருச்சிகம், அங்க இருக்கிறது யாருன்னா குருவனுடைய ஒரு 10%. சனி புதன் தான் மெயினா. அப்ப அந்த சனி புதன் வந்து இவங்களுக்கு பேச்சுனால சம்பாதிக்கிறது, தன்னுடைய படிப்புனால சம்பாதிக்கிறது, சேவையினால சம்பாதிக்கிறது, ஒரு முதலீடு போட்டு ஒரு கடை வச்சு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலினால சம்பாதிக்கிறது. இந்த யோகத்தை இந்த 2 கிரகம் தான் வச்சிருக்கு. இந்த 2 கிரகங்கள் இவங்களுக்கு திசாபுத்தியில வந்து நல்லபடி இந்த கிரகங்கள் அமைவு பெற்றிருந்தாலும் தொழில பலமா இருப்பாங்க. இப்ப நம்ம முதல்ல பேசுனது பூரா அகம் சார்ந்த விஷயம். எச்சரிக்கை எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, திங்கிங்ல அகம் சார்ந்த விஷயம். புறம் சார்ந்து எடுக்கும்போது இவங்க வேலை செய்வாங்க, சனியும் புதனும். இப்ப சனி புதன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இப்ப சனி வந்து லக்னத்திலேயே இருந்தா உச்சம் அப்படிம்பாங்க. துலா லக்னத்துக்கு உச்சம் தான் சனி உச்சம். அப்ப நமக்கு வந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருப்பாரு, தொழிலதிபரா வருவாருன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2ஆம் பாவத்தினுடைய கேரக்டரை வச்சிருக்கிற சனி அந்த ஸ்தானத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. சேமிப்பு என்பது 2ஆம் இடம், சனி இருக்கிறது லக்னம் தான், ஆனா 2ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம். அப்ப சேமிப்பை வந்து அதை காலி பண்றதுக்கு அதிகமான அகலக்கால் வச்சு பெரிய பெரிய தொழில் நடத்துறன்ற பேர் வழியில போய் வம்பல மாட்டிக்கிறது அந்த சனி. அந்த திசை நல்லது பண்ணாது. ஜென்ரலா நம்ம வழக்குல சொல்றது சனி உச்சம் பெற்றிருக்கு, தொழிலதிபராவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் அணுகிதான் நம்ம பார்க்கணும். இந்த 2ஆம் இடத்துல அனுஷமா சனி இருக்காரு, 6ஆம் இடத்துல வேலை செய்யற இடத்துல உத்திரட்டாதியா இருக்காரு, 10ஆம் இடத்துல சொந்த தொழில் பண்ற இடத்துல பூசமா கடகராசியில இருக்காரு. இந்த சனி
இந்த பாவங்களுக்கு கெட்டு போயிடுறாரு லக்னத்துல இருந்தா. இப்ப இதே 2ஆம் இடத்துல அனுச நட்சத்திரத்திலே சொந்த நட்சத்திரத்திலே சனி இருந்தாலோ, உத்திரட்டாதியில 6ஆம் இடத்துல இருந்தாலோ, 10ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்துல இருந்தாலும் பலம். சூப்பருங்க. பாவங்கள் தான் முக்கியங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல கிரகம் இருந்தா பண்ணிடுறது அப்படின்னு நினைக்கிறோம். அது அந்த கான்செப்டை எடுக்காம உள்ள இருக்கிற நட்சத்திர சர்க்கியூட்டை பார்த்து பார்த்து எந்த பாவத்தை எந்த கிரகம் இயக்குது, எந்த நட்சத்திர ஆற்றல் நமக்கு தொழில் தரும், பணம் தரும், எந்த கிரகம் நமக்கு உறவை தரும்னு உள்ள பார்த்து நம்ம கணிக்கிறது தான் இந்த ஜோதிடத்துல மிகச்சிறப்பு. மெயினா நட்சத்திரத்துல இருக்கிற பாவம் தான் இயக்குது இல்லைங்களா? ஆமாங்க. நட்சத்திர ஆற்றலை புரிந்து கொண்டால் ஒழிய நம்ம 9 கிரகம் 12 கட்டம்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தா சுத்தி சுத்தி வந்தாலும் நமக்கு நிகழ்வை டேலி பண்ணவே முடியாது. இப்ப நான் சொல்ற இதுல பெர்ஃபெக்டா கேட்குற கேள்விக்கு பதில டேலி பண்ணி சொல்லலாம். இப்ப இவங்களுக்கு லக்ன புள்ளி குருவா இருந்ததுன்னு வைங்க, துலா லக்னக்காரர்களுக்கு விசாகம் ஒரு 3ஆம் பாதத்துல கடைசி புள்ளியில லக்னம் விழுந்துருச்சு, அல்லது 1, 2, 3 பாதத்துல குருவா இருந்தது என்றால் இவங்க குருவனுடைய தன்மையில தான் இவங்க பேசுவாங்க, பழகுவாங்க, இவங்களுடைய நடத்தை இருக்கும், நல்லா இருக்கும். அதே 2ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல நட்சத்திரம் எது வரும்? கேட்ட வந்துடும், புதன் வந்துருவார். அப்படிப்பட்ட புதன் இந்த லக்னக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி, 12ஆம் அதிபதி. அப்ப வெளிநாட்டு தொடர்பு மூலமா சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவார். அந்த புதன் நட்சத்திரத்திலேயே புதன் இருந்தாருன்னு வைங்க, கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் பண வரவு அதிகம் பண்ணிடுவார். புதன் சார்ந்த தொழில்கள்ல பிரபலமாயிருவார். அப்ப இப்படி சர்க்கியூட்டை பார்க்காம நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், விரையாதிபதி போய் 2ல உட்காந்துட்டாரும்போம். இப்ப இதுல சனி லக்னத்துல உச்சம் பெற்று இருக்கும்போம். இந்த மாதிரி எடுக்காம இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்தால் அது பலம் அதிகம். அப்பதான் அந்த இருந்த இடத்த ஸ்ட்ராங்கா செய்யறாருன்னு சொல்லணும். அதனால தான் நான் சனி இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இப்ப ஜென்ரலா 2ல சனின்னா கெட்டது சொல்லுவாங்க. 2ல சனி உட்காந்துருச்சு, படிப்பு வராது, சம்பாதிக்க முடியாது, இப்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. சனியோட நட்சத்திரத்துல சனியா இருக்கும்போது பலம் பெறுகிறது. அப்ப நட்சத்திர சர்க்கியூட்டை பார்த்தா தானே இது புரிய வரும். அதனாலதான் இந்த மெத்தட்ல லாஜிக்கும் இருக்கும். நமக்கு பாவங்கள் இயங்குறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம கேட்கிற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட் நம்ம பார்க்கலாம் ஐயா. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவியின் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.